அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம். அப்பாடா, மாடிக்கு வந்தாச்சு. என்னது கதவை திறந்தே போட்டிருக்கான்? சரி, நம்ம வீடு தானே. வீடு வீடுன்னு உள்ளே விளைவோம். உள்ளே வந்தாச்சு. ஆ, அவனும் வந்துட்டான். என்னது பயங்கரமாக நம்மளை முறைக்கிறான். ஏப்பா, எதுக்குப்பா இந்த மாதிரி முறைக்கிற? நீ பாட்டுக்கு திறந்த வீட்டுக்குள்ளே ஏதோ நுழையிற மாதிரி விறுவிறுன்னு வர்ற. நீ மனுஷன் தானே? ஆஹா, நம்மளை வேற மாதிரி நினச்சிட்டான். ஐயா, சரி, அதை கேட்டுக்க வேணாம், நமக்கு தான் அசிங்கம். ஏப்பா, இது என்னோட வீடு, அதை முதல் தெரிஞ்சுக்கோ. எப்போ வேணாலும் வருவேன், எப்போ வேணாலும் போவேன், புரிஞ்சதா? அப்போது நான் கொடுக்குற வாடகை என்ன பதில் சொல்லாமல் திருன்னு முழிக்கிற? அப்போது நீ வீட்டை வாடகைக்கு விட்டால் எப்போ வேணாலும் வருவ, எப்போ வேணாலும் போவ. ஏப்பா, உனக்கு வாடகைக்கு விட்டதுக்கப்புறம் முறையாக இப்போ தான்ப்பா இந்த வீட்டுக்கு வந்திருக்கேன். இப்போ சொல்கிறேன் கேட்டுக்கோ. இனிமே நீ இந்த வீட்டுக்கு வரதா இருந்தால் என்கிட்ட பர்மிஷன் கேட்டுட்டு தான் வரணும். நான் வான்னு சொன்னால் தான் நீ உள்ளே வரணும். ஆஹா, சொந்த வீட்டுக்காரனுக்கே சோதனையாக இருக்கு ஐயா. சரிப்பா, இப்போ நான் என்ன பண்ணணும் அதை சொல்லு. போயிட்டு முதல்ல இருந்து வா. என்ன அது முதல்ல இருந்து வர சொல்கிறான்? ஆஹா, ஏப்பா, வாசலில் வந்து நின்றுட்டம்பா, இப்போ உள்ளே வரலாமா? வா வா. ஒரே மாதம்தான் முடிஞ்சிருக்கு, நம்ம வீட்டு மேலே இவ்வளோ உரிமை கொண்டாடுறான் ஐயா. போக போக வீட்டு பக்கமே வரவிட மாட்டான் போல இருக்கு. வந்த வேலையை பார்ப்போம், வாடகை வாங்கிட்டு கிளம்புவோம். கிளம்புறப்பவே பள்ளி கத்துனுச்சு. நீ என்ன பள்ளிக்கிட்ட முன்கூட்டியே சொல்லி வச்சிட்டியா நீ கிளம்புறப்ப கரெக்டாக கத்தணுமுன்னு? ஏப்பா, உங்ககிட்ட பேச எனக்கு திராணியும் இல்லை, நேரமும் இல்லை. என்னமோ நான் உன் வீட்டுக்கு வந்து என் கூட உன்னை பேச கூப்பிட்ட மாதிரி அழுத்துக்கிற. ஆஹா, பேசியே கொள்றானே ஐயா, இது வேலைக்காகாது. ஏப்பா, நான் வாடகை வாங்க வந்தப்பா, வாடகை கொடு, வாங்கிட்டு நான் கிளம்புறேன். என்ன அது வாடகை கேட்டால் கடிகாரத்தை பார்க்குறான். நான் இந்த வீட்டுக்கு குடி வந்து எவ்வளோ நாள் ஆச்சு? இன்னையோட கரெக்டாக 1 மாதம் ஆச்சு. அதனால தான் நோட்டை பார்த்துட்டு நான் வாடகை வாங்க வந்திருக்கேன். பொய் சொல்லாமல் சொல்லணும். என்னது பொய் சொல்கிறேனா? ஆமாம், பொய் தான் சொல்கிற. போன மாதம் கரெக்டாக இதே தேதியில் தாயா குடி வந்த. தேதி கரெக்டு, ஆனால் டைம் என்னது குடி வந்த டைமெல்லாம் கேட்குறான். இப்போ மணி என்ன? 10. அப்போது இன்னும் அரை மணி நேரம் முடிஞ்சாதான் முழுசாக 1 மாதம் முடியும். போதுமா? ஆஹா, இதுக்கு தான் நம்ம வாடகை கேட்டதும் டயத்தை பார்த்தானா? எவ்வளோ கரெக்டாக இருக்கான் ஐயா. முழுசாக 1 மாதம் முடியாமல் நீ வாடகை கேட்க வந்ததே மிகப்பெரிய தப்பு. ஏப்பா, பணம் கொடுக்கறதுக்கு ராகு காலம் யமகண்டம் பார்ப்பாங்க. ஆனால் இப்படி குடி வந்த டைமெல்லாம் யாரும் பார்த்ததில்லப்பா. யார் பார்க்கலனாலும் எனக்கு கவலை கிடையாது, ஆனால் நான் பார்ப்பேன். ஆஹா, இவன் சொல்கிறத பார்த்தா கேப்பு விட்டா வாடகையை முங்காம் போட்டுருவான் போல இருக்கு. எப்படியாச்சும் வாங்கியே ஆகணும். ஏப்பா, நீ சொன்ன மாதிரியே நான் போயிட்டு அரை மணி நேரம் கழித்து வர்றேன், போதுமா? என்ன 9:30 மணிக்கா? என்னது 9:30 மணிக்கா? ஆமாம், இப்போ மணி 10. அதில் அரை மணி நேரத்தை கழிச்சா 9:30 தானே? ஆஹா, வாடகை பணத்தை லேட்டாக தருவேங்கிறத சொல்ல முடியாமல் என்னென்ன கதையெல்லாம் சொல்கிறான் பாரு. தம்பி, பணம் வந்ததும் வீட்டில் எடுத்துகிட்டு வந்து கொடு, நான் கிளம்புறேன். இந்த பதிவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.